அன்பானவர்களுக்கு அனல் பறக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் நண்பா. இந்த ஒரு அனல் பறக்கும் ஜாப்பை நீங்கள் பார்க்க வந்த எல்லாருக்கும் என்னோட அனல் பறக்கும் வணக்கம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் நம்மளுக்கு யார் வெளியிட்ருக்காங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிடெட், அதாவது நம்ம நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துலேருந்து வந்திருக்குங்க. வேலை எப்படி சூடோ அதை விட அவங்க கொடுக்குற போஸ்டிங்கும் ப்ரமோஷனும் சேலரியும் எக்கச்சக்க சூடாக இருக்குங்க. இந்த சூடு தாங்க முடியாமல் தான் உங்களுக்கு இதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். சரி, அப்படி இதில் என்ன தான் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தா 5 அட்வான்டேஜ் கொடுக்குறாங்கங்க. முக்கியமாக நம்மளுக்கு சேலரியை தாண்டி டூர் அலோன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. நான் பார்த்த பொது நிறுவனத்தில் இந்த மாதிரி பப்ளிக்காக நாங்கள் டூர் அலோன்ஸ் சாரன்னு சொன்ன ஒரே நோட்டிஃபிகேஷன் நம்ம என்எல்சி தாங்க. வேறு என்னென்னலாம் ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குன்னு வீடியோக்குள்ளே சூப்பராக சொல்லியிருக்கிறேன். முக்கியமான விஷயம், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அட்வான்டேஜ் 5 கொடுத்துருக்குற மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் தெரியாமல் அப்ளை பண்ணி உங்களுக்கான ஜாப்பை இழக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். மேலும் இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் உள்ளே இணைச்சிருக்கிறேன். நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இதுக்கான ஏஜ் நிலவரம் என்ன, சேலரி என்ன, அதர் பெனிஃபிட் என்ன, ஒர்க் லொக்கேஷன் எங்கே, ஃபீஸ் எவ்வளோ, A to Z எல்லா டீட்டெயிலையும் கவர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது மாதிரியான குவாலிட்டியான கண்டென்ட்டுகளுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் லோ காம்படிஷன் ஜாப்போடு சந்திக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருமை நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கான 5 அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது சூட் ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா நம்ம அடுத்த ஜாப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்எல்சி இந்தியா லிமிடெட், நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வேலை வந்திருக்குங்க. என்னென்ன வேலை எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் விட்டுருக்குறாங்க. ஒன்று இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், கிளரிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர். இந்த 3ல் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடி ஹோல்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கிறீங்க எக்ஸ்பர்ட் ஆஃப் இன்ஜினியரிங்கை தவிர அப்படின்னா கிளரிக்கல் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. இல்லை நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா நீங்கள் டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். 3ல் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சேலரி ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். 3மே ஈவன் சேலரி தாங்க. நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணாலும் உங்களோட சேலரி ஈவன் தான். நான் சொல்கிறது இது ஓவரால் சேலரிங்க. இதிலே பேசிக் எல்லாமே அடங்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, 30,000 உங்களை இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துப்பீங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்லே இவ்வளோ சேலரி கொடுக்குறத நீங்கள் ரயில்வேயில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா, என்எல்சி கிட்டத்தட்ட ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரிங்க. அவங்களால பண்ண முடியாத வேலைகளையும் கிடையாது. நாம் ஒரு காலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்எல்சியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போவும் 60%லேருந்து 70% நம்ம என்எல்சியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனல் மின் நிலையங்கள் எல்லாமே அவங்களோட தயவில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஈவன் தோ நம்ம இப்போ வரைக்கும் நம்ம நாட்டோட பவர் ஜென்ரேஷனில் 60% அவங்க தனியாளாக நம்மளுக்கு ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்எல்சி மாதிரி நிறைய இடத்துல ஒடிசாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் நெய்வேலியில் இருக்குது, இதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம வீடுகள்லேயும் ஃபேக்ட்ரிஸ்லேயும் கரண்ட் கிடைக்கிது. அதனால தான் நாட்டோட உற்பத்தி அதிகமாகுது, மக்களோட வாழ்வாதாரம் உயருது. இவ்வளோ ஒரு அற்புதமான நிறுவனத்திலேருந்து வேலை வந்திருக்கு. இந்த வேலையை நம்ம செக்யூர் பண்ணிக்கிற தேவையான தகுதி இதுதாங்க. அவங்க கொடுக்குற சம்பளமும் இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நண்பா, இதில் ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் 3 வருஷம் தான். கான்ட்ராக்டா பெர்மனன்ட் ஜாப்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பெர்மனன்ட் ஜாப் தாங்க. பெர்மனன்ட் ஜாப்பில் அவங்க அந்த சைட்டுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் 3 வருஷம் தான். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதாங்க இல்லை. 3 வருஷம் அந்த சைட்டில் வேலை இருக்கும். அடுத்த 3 வருஷத்துக்கோ, இல்லை அடுத்த 5 வருஷத்துக்கோ, அடுத்த 10 வருஷத்துக்கோ, இல்லை உங்கள் லைஃப் லாங்குக்கோ நெய்வேலியோ, ஒடிசாவோ, மகாராஷ்டிராவோ ஏதாவது ஒரு சைட்டில் உங்களை ஒரு சீனியர் கிரேடில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, சேலரி ஹைக் எப்படி இருக்குன்னு நான் சொல்லவே வேண்டாம். நெய்வேலியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு பெர்மனெண்ட் எம்ப்ளாய்க்கும் தெரியும். எம்ப்ளாயினாலே அவங்களுக்குள்ள ஒரு கெத்து கட்ஸில் செமையாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஸ்பெசிலிட்டிஸ் போனஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் இருக்கும். அதை நம்ம சொல்லவே வேண்டாம். அலோன்ஸாக இருக்கட்டும், கார் அலோன்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், அவங்களோட பசங்களோட பொண்ணுங்களோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு கூட என்எல்சி ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது ஒரு ரிஸ்கியான ஜாப். எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதில் உங்களுக்கான அலோன்ஸஸும் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் கொடுக்காங்க, கிராட்டிட்டி கொடுக்குறாங்க. இது எல்லா இடத்துலையும் கொடுக்குறது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு என்எல்சி எம்ப்ளாயோட பையன் சொன்னது, எங்கள் அப்பாவுக்கு இயர்லி 60,000 ரூபா ஐ செக்அப் பண்ணுறதுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாப்புல சொன்னாங்க. இது எனக்கு அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லீவ் அலோன்ஸ் உண்டு. நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான லீவ் அலோன்ஸஸும் அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டு இருக்கும். முக்கியமானதுங்க, லீவ் அலோன்ஸ் போக டூர் அலோன்ஸ்னு ஒன்று கொடுக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்த மாதிரியே. இவ்வளோதானா இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்காங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு
ஒரு சின்ன இடம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஆரில் தான் காம்படிஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இடஒதுக்கீடு தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் தர்றதும் தராததும் எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திறமை இருக்க நீங்கள் யாருனாலும் மோதி பார்க்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் பிடபிள்யூ கேண்டிடேட் அலௌடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கோவப்பட வேண்டாம். நம்ம வேலை பார்க்க போகிறது என்எல்சியோட நேச்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரிஸ்கியான ஜாப். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிடபிள்யூ பர்சனை வந்து போடுறது ஃபிட்டாக இருக்காங்கிறதுனால பட்சத்தில் மட்டும்தான் கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுங்கிற ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்கை கொடுக்குறாங்க. மீதி ரெண்டுமே ஃபீல்டு ஒர்க்குங்க. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அண்டு ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டுமே ஃபீல்டு ஒர்க்கு. நீங்கள் தாராளமாக அந்த 2 போஸ்டிங்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிடபிள்யூ பர்சனாக இருந்தால் மட்டும் கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது வந்து டிகிரி லெவல் ஜாப் தான். எதுவும் வந்து மோசமான ஜாப்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டுமே ஸ்டாண்டர்டான ஜாப் தான். மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க. எக்ஸாமில் 100க்கு நீங்கள் 40 மார்க் எடுத்தாலே பாஸுங்க, முடிஞ்சு போச்சு. நான் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் பாஸ் ஆனால் போதும், நான் உனக்கு வேலை தரேன்னு சொல்கிற ஒரே நிறுவனம் இவங்க தான். இவங்கள ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் விசாரித்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சிருக்கு. நோட்டிஃபிகேஷனை தாண்டி நான் விசாரித்ததில், நான் ரிசர்ச் பண்ணதில் கிடைச்ச நல்ல டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே நுழையிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் இல்லாமல் உங்கள் பசங்களோட ஃப்யூச்சரையும் வந்து நீங்கள் ஈஸியாக பில்டு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுன்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு டைம் டிலே ஆகிட்டுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்த்தான லோ காம்படிஷனும் இல்லை, அதே நேரத்தில் அதிக பெனிஃபிட் தரக்கூடிய வேலையில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கும் அவங்க ஃபேமிலியோட க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் பிரதர். இப்போது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பேசக்கூடிய நேரம் வந்துட்டு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு 30 தான் அடித்து சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா 35 வயசு வரைக்கும் தராங்க. ஒன்லி பார் இஎஸ்எம் பர்சன், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் பர்சனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் பிடபிள்யூஆர் இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஜென்ரல் கோட்டாவில் அடித்து தூக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விதத்தில் வரவேற்றாலும் ஒரு விதத்தில் இன்னும் நிறைய டிஸ்அட்வான்டேஜும் அதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது ஒரு வருத்தமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யாருக்குமே ஃப்ரீ கிடையாதுங்க. பேசிக்காக 236 தொடங்கி 595 வரைக்கும் கொடுக்காங்க. ரீசனபிள் அமௌண்ட் தான். ஆனால் யாருக்குமே நான் ஃப்ரீ கொடுக்க மாட்டேன். நீங்கள் உமனாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, இஎஸ்எம்மாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி ஃபீஸ் கட்டியாகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்கலாம். அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போக டூர் அலவன்ஸ்னு ஒன்று தராங்க. உண்மைக்குமே சூப்பரான விஷயம். உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் நியர்பை பிளான்ஸுக்கோ இல்லை இந்தியாவில் முக்கியமான பார்ட்ஸுக்கோ வந்து விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலவன்சஸ் கொடுக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு போகிறதுக்கு வந்து உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணாமல் ட்ராவல் அலவன்ஸ் அண்ட் டியர்னஸ் அலவன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்எல்சியில் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஹவுஸ் வந்து குவார்ட்டர்ஸாகவோ இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸாகவோ கொடுக்காங்க. இது எதுவும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கான ஹவுஸ் அலவன்ஸ் வந்து நியர்லி 12,000 35,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸ்க்ளூட் ஆஃப் உங்கள் சேலரி போக கொடுக்குறாங்க. இது உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம். அவ்வளோதான் நண்பா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் எடுத்துக்கணும். அந்த ஃபார்மெட் என்னென்னு உங்களுக்கு கீழே வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ குவாலிட்டி 50 MPR KPR இருக்கணும். ஜேபிஇஜி ஃபார்மெட் மேக்ஸிமம் எல்லாமே PDF அண்ட் ஜேபிஇடி ஃபார்மெட் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்மெட்ஸை கிளியராக பார்த்துக்கோங்க. இவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னா, நீங்கள் இவங்களோட இன்டர்வியூ ஒன்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்குற ஃபார்மெட் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். இல்லாத பட்சத்தில் அவங்க ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அதே ரெஸ்பெக்ட்ஃபுல் நம்மள்ட்டையும் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் சூப்பர் நண்பா. நம்ம எல்லா டீட்டெயிலையும் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். NLCAL வெப்சைட்டுக்குள்ளே போங்க, வேறு எந்த ப்ரைவேட் வெப்சைட்டுக்கும் போகாதீங்க. ஃபர்தர் டீட்டெயில் வேணால் நம்மளோட வீடியோவை இன்னொருக்க பாருங்கள். இன்னும் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். NLCAL வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லாஸ்ட் எண்டு டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு சிலபஸ் அண்ட் அது எப்படி க்ராக் பண்ணலாங்கிற வீடியோவோட வரேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி தேடலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.